அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நானே ஆண்டவர். மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். ஆம் தகப்பனே, இன்று உறுதியுடன் மன உறுதியுடன் உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறோம். நீர் காட்டிக் கொடுத்திருக்கிறீர் எப்படி பார்க்கலாம், யாரிடம் பார்க்கலாம் என்று நன்றி கூறுகிறோம். அந்த அன்பை, இறை அன்பை நாங்கள் ஒருவர் மீது செலுத்த நீரே எங்களுக்கு உதவுவீராக. ஏனென்றால் அன்பே, சகோதர அன்பே பிரதானம் என்று விசுவசிக்கிறோம். அன்பும் இரக்கமும் கொண்ட ஆண்டவரே, நீர் லேவியர் நூல் முதல் மத்தேயு நற்செய்தி வரை எமக்கு கொடையாக அளித்த உயிருள்ள இறைவார்த்தைகளுக்கும் உமது ஞானத்திற்கும் இன்று நன்றி கூறுகிறோம். இவையெல்லாம் எங்கள் வாழ்வில் அன்பு, நேர்மை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை மூலம் தூய்மையில் கவனம் செலுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளித்து மற்றவர்களுக்கு சேவை செய்வது உமக்கே என்று அடையாளம் காட்டுகின்றன. தூய்மையாக இருப்பதற்கான நெறிமுறை, சமூக மற்றும் வணிக சட்டங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சகோதர சகோதரிகளில் மிக குறைந்தவர்களை கிறிஸ்துவாக நடத்தி அவர்களிடமும் சரியாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் உமது உயிருள்ள வார்த்தை எமக்கு சொல்கிறது. எமது சகோதர சகோதரிகளை கொண்ட இந்த உலகத்தின் ஒற்றுமையை உணரவும், எம் குடும்பங்களுக்குள்ளும் தெருக்களில் நாம் சந்திக்கும் அனைத்து இயேசுவையும் காணவும் உணரவும், சேவை செய்யவும், ஆன்மீக வறுமை நிலையை அடைய எங்களுக்கு நீர் உதவுவீராக. தேவைப்படுபவர்களிடம் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் எங்களை வழிநடத்தி கிறிஸ்துவில் எம் அன்பை பராமரிக்க எங்களுக்கு உதவுவீராக. கிறிஸ்துவின் பெயரில் நிலைவாழ்வை நோக்கி தெய்வீக அன்புடன் நாங்கள் நடைபோடும் வரம் தாரும். எல்லா புகழும் நன்றியும் மகிமையும் உமக்கே. ஆமேன்.